وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1442 ஜமாதுல் அவ்வல் மாதம் 10ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் புஐஜான் அவர்கள் குளிர்காலம் அதன் சட்டங்களும் படிப்பினைகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை கொடுப்பதற்காக அவனுக்கு கட்டாயமாக வழிபட வேண்டும் என்றும், அதே போன்று அவனுடைய கோபத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதற்காக அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், யாரெல்லாம் ஒரு தீமையை செய்கிறார்களோ அவர்கள் மறுமையில் அதனுடைய கேடுகளை கண்டுகொள்வார்கள். அதே நேரத்தில் யாரெல்லாம் நன்மைகள் செய்வார்களோ அவைகளுடைய பலன்களை மறுமையிலே கண்டுகொள்வார்கள். அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும், அல்லாஹ் தடுத்த விடயங்களில் தவிர்ந்து கொள்வதிலும் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். இறை விசுவாசிகளே, அல்லாஹை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் 102வது வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கால மாற்றத்திலே மனிதர்களுக்கு படிப்பினையும் பல உபதேசங்களும் இருக்கின்றது. இந்த உலகம் என்பது ஒருபோதும் நிலையாக நிரந்தரமாக இருக்க மாட்டாது. அதனுடைய கால மாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் அதனுடைய சுழற்சி என்பது அதனுடைய அழிவை, அதனுடைய முடிவு காலத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அழிந்துவிடும் என்பதை கூறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமும் பெருமையும் உடைய உமது இரட்சகனின் முகம் நிலைத்திருக்கும் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. இதனை தவிர்ந்த அனைத்தும் உலகத்திலே அழிந்துவிடும் என்பதை இந்த இறைவசனம் நமக்கு நினைவுறுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், கடந்த நாட்களிலே கடுமையான வெப்பநிலையின் காரணமாக, உஷ்ணத்தின் காரணமாக மக்கள் எவ்வளவு கஷ்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். வறட்சியின் காரணமாக பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். பூமிகளை எடுத்துக்கொண்டால் வறட்சியின் காரணமாக காய்ந்து விட்டது. கால்நடைகள் எல்லாம் உணவின்றி மெலிந்து விட்டது. தண்ணீரை பெறக்கூடிய கிணறுகள் எல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. மரங்கள் எல்லாம் காய்ந்து, இலைகள் எல்லாம் காய்ந்து விட்டது. மலர்கள் எல்லாம் வாடிவிட்டது. பழங்களிலே குறைவு, விவசாய காணிகள் இறக்கக்கூடிய பல நிலைமைகள், கால்நடைகள் மெலிந்து மிகவும் சோர்வான நிலை ஏற்பட்டது. இவ்வாறான நிலைகளை ஏற்படுத்தக்கூடியவன், இவ்வாறான நிலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அவனுடைய பேரருளால், அவனது கருணையால் மழை என்னும் அந்த அருளை அல்லாஹ் அனுப்புவான். அதற்கு பின்னால் மக்கள் நம்பிக்கை இழந்த நிலையிலே இருக்கின்ற போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மழை வரும். அதனூடாக அல்லாஹுடைய அருள் எல்லாம் உலகத்திலே பூமியில் பல பாகங்களில் பறந்து செல்லும். இந்த வல்லமையை கொண்டவன், இந்த சக்தியை கொண்டவன், இறந்த பூமியை உயிர்ப்பிக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அவனது ஏவலின் பிரகாரம், அவனது நாட்டத்தின் பிரகாரம் வறட்சி அடைந்த பூமி எல்லாம் மழை நீரின் காரணமாக செழிப்படையும். அதன் பின்னால் பூமியிலே பல அலங்காரங்களும் பல மகிழ்ச்சிக்குரிய காட்சிகள் எல்லாம் உருவாகும். வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாறுவார்கள். அந்த மலை மேகத்தை அனுப்பிய அல்லாஹ்வை துதிப்போம். அவனே புகழுக்குரியவன். அந்த மலை மேகத்தினூடாக, பெய்ந்த மழையினூடாக வறண்ட நிலங்கள் எல்லாம் ஈரத்தன்மையை கொண்டு வித்துக்களை எல்லாம் முளைக்கச் செய்தது. இறந்த பூமிகளை உயிர்ப்பிக்க செய்தது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், அல்லாஹுடைய பேரருளால்
அவனுடைய அருளால் மழை பெய்து அந்த இறந்த பூமிகளை, இறந்தவைகளை, வறண்டவைகளை உயிர்ப்பித்து செழிப்பாக்கிய அல்லாஹ் அவனுடைய அடையாளங்களை சிந்தித்து பாருங்கள். இவன்தான் மரணித்தவர்களையும் உயிர்ப்பிக்க கூடியவன், அனைத்துக்கும் சக்தியுடையவன் என்பதை வறண்ட பூமி, இறந்த பூமிகள் மழை நீரினூடாக எவ்வாறு உயிர் பெறுகிறதோ, செழிப்பாகிறதோ, அதே போன்றுதான் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பான் என்பதை, அதற்கு வல்லமையுள்ளவன், சக்தியுள்ளவன் என்பதை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வானம் பூமியை படைத்த இறைவன் சக்தி உள்ளவனா, சிறந்தவனா? அவன்தான் வானத்திலிருந்து மலைகளை பெய்ய வைத்து அந்த மழை நீரினூடாக செழிப்பான தோட்டங்களை எல்லாம் முளைக்கச் செய்கின்றான். அந்த மழை நீர் இல்லை என்றால் அவைகளை உங்களால் முளைப்பிக்க முடியாது. இந்த வல்லமையுள்ள அல்லாஹுடன் வேறு கடவுள்கள் இருக்கின்றானா என்று கேள்வி கணையாக அல்லாஹ் கேட்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இறந்த பூமிகளை மழை நீர் மூலமாக எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றானோ அதே போன்று இந்த நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறது, நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மரித்தவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நிலை நமக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது. நாளை மறுமையிலே சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் மண்ணறையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு படைப்பினங்களும் எவ்வாறு வறண்டு பூமியிலிருந்து மழை நீரின் காரணமாக செழிப்பாக முளைக்கின்றதோ அதே போன்று அனைத்து மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை நமக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய அத்தாட்சியின் காரணமாக இந்த பூமிகள் காய்ந்த நிலையிலே இருக்கின்ற போது, மழை பெய்கின்ற போது அந்த பூமி சுறுசுறுப்படைந்து அதிலிருந்து புட்பூண்டுகளை முளைக்கச் செய்கிறது. அந்த புட்பூண்டுகள் முளைத்து உயரமான தோற்றத்தையும் வளர்ச்சியையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை செய்தவன் யார், உயிர்ப்பித்தவன் யார்? அவன்தான் அல்லாஹுவாக இருக்கின்றான் என்ற செய்தியை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை பொய்ய வைத்து வறண்ட பூமிகளுக்கு, கிராமங்களுக்கு, எல்லா நிலப்பரப்புக்கும் ஈரத்தன்மையையும் நீர் ஊட்டலையும் கொடுத்த அல்லாஹ் இதே போன்றுதான் மரித்தவர்களையும் எழுப்புவான் என்ற செய்தியை மனிதர்களுக்கு ஒரு நினைவூட்டலாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மழை நீர் மூலமாக ஒரு வசந்த காலம், ஒரு செழிப்பான காலம் வருகின்ற போது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் மரணித்ததற்கு பின்னால் இதுவரை இறந்தவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள். அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாம் எழுப்பப்பட இருக்கின்றோம் என்ற செய்தியை எவ்வாறு புட்பூன்றுகள் முளைக்கின்றதோ அதே போன்று அனைவரும் எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை ஒவ்வொரு மனிதர்களும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியிலிருந்து உருவாக்கி அவைகளை இறக்கச் செய்து மீண்டும் அந்த பூமியிலிருந்து வெளிப்படுத்துகின்றானோ இதே போன்றுதான் உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் யுக முடிவு நாளுக்கு பின்னால், சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே எழுப்பப்படுவார்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் என்ற செய்திகளை எல்லாம் இதை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குளிர்காலம் என்பது, மாரி காலம் என்பது ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே, இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே அவனுக்கு ஒரு வசந்த காலம், அவனுக்கு ஒரு பொன்னான காலமாக கருதப்படும். வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு அருமையான, ஒரு இலகுவான காலமாக, பொக்கிஷமாக கருதப்படும். வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த காலங்களை, குளிர்காலத்தை மிகவும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த நாட்களை வணக்கத்திலே செலவு செய்வார்கள், வணக்கத்திலே காலங்களை கழிப்பார்கள். தங்களது இருதயங்களை, தங்களது உள்ளங்களை அல்லாஹ்வை நெருங்குவதின் பால் பல வணக்கங்களை செய்து அவர்கள் சுறுசுறுப்படைவார்கள், எழுச்சி பெறுவார்கள். இந்த காலத்திலே, மாரி காலத்திலே, அந்த வசந்த காலத்திலே, குளிர்காலத்திலே வணக்கம் செய்வது மிகவும் இலகுவானது, சிரமங்கள் கிடையாது. நோன்பு நோட்பது கூட மிகவும் இலகுவான முறையிலே அவனுக்கு கிடைக்கிறது. இரவு நேரத்திலே எழும்பி இருப்பது, இரவு நேரத்திலே நின்று வணங்குவதெல்லாம் அவ்வளவு சிரமமான காரியமாக அமைய மாட்டாது.
ஆமிர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸௌமு ஃபிஷ்ஷிதா அல் கனீமத்துல் பாரிதா, இந்த குளிர்காலத்திலே மாரி காலத்திலே நோன்பு நோட்பது என்பது அவனுக்கு கிடைத்த ஒரு கழிவு, அதாவது மலிவு விலை போன்ற ஒரு அற்பமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். எந்தவித சிரமமும் இல்லாமல் இலகுவான முறையிலே குளிர்காலத்திலே நோன்பு நோக்க முடியும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுறுத்துகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதனூடாக இந்த குளிர்காலத்தை வணக்கத்தில் செலுத்துவதனூடாக, நோன்பு நோட்பதினூடாக, இரவிலே நின்று வணங்குவதனூடாக அல்லாஹ்விடத்திலே நமது அந்தஸ்துக்களை உயர்த்திக் கொள்ளலாம், நமது பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக ஆக்கிக் கொள்ளலாம். இந்த குளிர்காலத்திலும் கூட நாம் தொழுகைக்காக சுத்தம் செய்வதென்பது ஒரு வணக்கத்திலே ஒரு கட்டாயமான நிபந்தனையாக அமைந்திருக்கிறது. தொழுகின்ற போது சுத்தம் செய்வதென்பது ஒரு கட்டாய நிபந்தனையாக இருக்கிறது. அதே போன்று இந்த சுத்தம் செய்வதென்பது ஒரு முக்கியமான ஒரு ருக்குனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் தொழுவதென்றால் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை கடமையாக்கி இருக்கிறது. எனவே இந்த குளிர் காலத்திலே நாம் ஒரு கஷ்டமான நிலையிலும் கூட உது செய்கின்ற போது முழுமையான முறையிலே நமது உறுப்புகளை கழுவுவது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துக்கள் உயர்வதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாவங்களை அழித்து உங்களது அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லித் தரட்டுமா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், நாம் நமது உடல் உறுப்புகளை உது செய்கின்ற போது முழுமையாக கழுவுவது, அதே போன்று பள்ளி வாயிலுக்கு அதிகமான காலட்டுக்களை வைத்து நடப்பது, ஒரு தொழுகையை முடித்து இன்னும் ஒரு தொழுகை எதிர்பார்ப்பது, இந்த 3 விடயங்களும் பாவங்களை மன்னித்து நமது நன்மைகளை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கும் என்ற செய்தியை நபி அவர்கள் இதனோட முக்கியத்துவம் கருதி சஹாபாக்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே இந்த குளிர்காலத்திலே மாரி காலத்திலே நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த குளிரின் கடுமையின் காரணமாக வசதி வாய்ப்பற்றவர்கள், பலவீனர்கள் எல்லாம் பல கஷ்டத்துக்கும் சொல்லொன்னா துன்பங்களுக்கும் ஆளாகி இருப்பார்கள். எனவே இந்த குளிர்காலத்திலே அவர்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் கரிசனையாக எடுத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு உதவி செய்வதை நீங்கள் உடன்படிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு உணவளிப்பது, ஆடைகளை வழங்குவது, குளிர்காலத்துக்கு தேவையான குளிரிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான அந்த குளிர் ஆடைகளை கொடுக்கக்கூடிய விடயங்களிலே ஏழைகளுக்கு உதவுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இதற்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே எதிர்பாருங்கள். மறுமையிலே அல்லாஹ் இந்த கஷ்டமான சூழலிலே குளிர்காலத்திலே வசதி வாய்ப்பற்றவர்களுக்கு, பலவீனர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியுடைய பெருமதியையும் நட்கூலியையும் மறுமையிலே நாம் கண்டு கொள்வோம். உண்மையிலே தர்மம் செய்வதென்பது நமது சோதனைகள், நமது துன்பங்களை தடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நன்மையான செயல்கள் அனைத்தும் நமக்கு விருப்பமில்லாத வெறுப்பான செயல்கள் அனைத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நன்மையின்பால் நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய, செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அது உங்களுக்காகத்தான் இருக்கும். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி இவைகளை செலவு செய்கின்ற போது நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை பரிபூரணமாக உங்களுக்கு திருப்பி தருவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். நாளை மறுமையிலே யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். உலகத்திலே செய்த நன்மைக்கான கூலிகள் முழுமையாக அந்த மனிதர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அல்லாஹ் நேர்மையாளன், நீதியாளன், அருளாளன், கருணையாளன். ஒரு அநியாயமும் அங்கே நடைபெற மாட்டாது என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இலகுவான மார்க்கம், எளிமையான மார்க்கம், சிரமத்தை கொடுக்காத மார்க்கம் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே நாம் இருக்கக்கூடிய இந்த குளிர்காலத்திலே பலருக்கு குளிரின் கடுமையின் காரணமாக சிரமங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள்.
இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாத்துடைய நெகிழ்வு கொண்ட அந்த தன்மையின் காரணமாக மக்களுக்கு எப்போதெல்லாம் சிரமங்கள் ஏற்படுகிறதோ, அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறதோ, அங்கே இலகுத்தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருப்பதை காணலாம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவான மார்க்கம். மக்கள் திடீரென பல அனர்த்தங்களுக்கு ஆளாகின்ற போது, பல தீங்குகளுக்கு ஆளாகின்ற போது அங்கே இலகுத்தன்மைகளையும் எளிமையான சட்டங்களையும் இஸ்லாம் காட்டியிருப்பதை நாம் காணலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், மார்க்கத்திலே எந்தவித சிரமத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கவில்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, சிரமம் கஷ்டம் வரும் என்றால் அது இலகுத்தன்மையை நமக்கு ஈட்டி தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாம் காட்டக்கூடிய இலகு தன்மைகளில் ஒன்றுதான், ஒரு மனிதன் இந்த குளிர் காலத்திலே காயத்தின் காரணமாக அல்லது குளிரின் காரணமாக அவன் காலிலே அல்லது உடல் உறுப்புகளிலே ஏதாவது பெண்டேஜ் போன்ற அதாவது பெண்டேஜ் போன்றவைகளை அணிந்திருந்தால் அதற்கு மேலால் அவன் தண்ணீரால் கழுவாமல் தடவுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த குளிர்காலத்திலே காலுறையின் மீது மசகு செய்வது, உழு செய்கின்ற போது அந்த காலுறையின் மீது மசகு செய்யக்கூடிய இலகு தன்மையையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலையிலே இருக்கின்ற போது, அவர் நோயாளியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் உள்ளவராக இருந்தாலும் சரி, அந்த குளிரான காலத்திலே குளிர் நீரை பயன்படுத்துவதனூடாக ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடும், அல்லது நோய் அதிகரித்து விடும், அல்லது ஒரு பாதிப்பு வந்துவிடும் என்று பயந்தால் அவருக்கு மண்ணின் மூலமாக தயம்மம் செய்யக்கூடிய ஒரு இலகுத்தன்மையை இஸ்லாம் தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தயம்மம் செய்வது, காலுறையின் மீது மசகு செய்வது, அதே போன்று பெண்டேஜ் போன்றவைகள் மீது மசகு செய்வதெல்லாம் இஸ்லாம் நமக்கு கொடுத்த இலகு தன்மைகளாக, சலுகைகளாக இருப்பதை காணலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள், நாம் ஒரு பயணம் மேற்கொள்கின்ற போது எங்களிலே இருந்த ஒருவர் ஒரு கல் தாக்கியதன் காரணமாக அவரது தலையிலே காயம் ஏற்பட்டு விட்டது. இந்த மனிதர் இரவிலே தூங்குகின்ற போது அவருக்கு குளிப்பு கடமையான ஒரு நிலை ஏற்பட்ட நேரத்திலே அங்கே இருந்த தோழர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்கின்றார், எனக்கு தயம்மம் செய்வதற்கான சலுகை ஏதும் இருக்கின்றதா என்று கேட்ட போது அந்த மனிதர்கள், உனக்கு எந்த சலுகையும் கிடையாது, தண்ணீரை பயன்படுத்தலாம் என்று கூறிய போது அந்த மனிதர் அந்த குளிர்காலத்திலே காயத்தின் காரணமாக அவர் கஷ்டப்பட்ட நிலையிலும் கூட அவர் குளித்தார். இதன் காரணமாக அவர் இறந்து விட்டார். இந்த செய்தி நபி அவர்களிடத்திலே வருகின்றது. இவ்வாறாக ஒரு தோழருக்கு இந்த நிலை ஏற்பட்டு அவர் கேள்வி கேட்டு கட்டாயமாக குளிக்குமாறு பதில் கூறப்பட்டதின் காரணமாக அவர் குளித்து இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள், அல்லாஹ் உங்களை கொலை செய்வானாக என்று சாபமிட்ட செய்தியை ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் மசுகு செய்து ஏனைய உறுப்புகளை கழுவலாம் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். எனவே மார்க்கம் சார்ந்த விடயங்களிலே, அறியாத விடயங்களிலே மார்க்க தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நபியுடைய எச்சரிக்கை நமக்கு ஒரு படிப்பினையாக அமைகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள், நான் தாத்து சலாசில் என்ற யுத்தத்திலே இருக்கின்ற போது இரவு வேளை மிகவும் கடுமையான குளிராக இருந்தது, எனக்கு குடிப்பு கடமையாக இருந்தது, கடமையான குளிப்பாக இருக்கக்கூடிய நிலையிலே நான் குளிப்பதற்கு பயந்தேன். இதனூடாக குளிரின் கடுமையின் காரணமாக எனக்கு நோய் அதிகரித்து விடும் அல்லது இறந்து விடுவேன், ஆபத்துக்கள் வரும் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக நான் மண்ணின் மூலமாக தயம்மம் செய்து எனது தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு நான் சுபஹ தொழுகையை தொழ வைத்தேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வருகிறது. அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையிலே தயம்மம் செய்து சுபஹ தொழுகையை தொழுவித்தார் என்ற செய்தி நபி அவர்களிடத்திலே வந்த போது நபி அவர்கள், யா அம்ர், உனது தோழரை நீ குளிப்பு கடமையான நிலையிலே இருந்து
தயமும் செய்து தொழுவித்தாரா என்று விளக்கம் கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் பதில் கூறுகிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னை குளிப்பதற்கு அந்த கடுமையான குளிர் தடையாக இருந்தது, அதன் காரணமாக தயமும் செய்து தொழுவித்தேன் என்று கூறிவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள், அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வலா தகுதுலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ள வேண்டாம், கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்ற அந்த வசனத்தை கூறி அம்ருல் ஆஸ் அவர்கள் நபி அவர்களிடத்திலே கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். அவருக்கு எந்த மறுப்பையோ எந்த செய்தியையும் கூறவில்லை, அதனை அங்கீகரித்தார்கள் என்பதைத்தான் நபி அவர்களுடைய இந்த புன்முறுவல் சிரிப்பு நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே சிரமமான பல துன்பமான கஷ்டமான நிலைகள் வரும்போது பல சலுகைகளை தந்திருக்கிறது. அவைகளை அறிந்து பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் விடுமுறை காலமாக இருக்கிறது. பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை காலமாக இருக்கிறது. எனவே இந்த விடுமுறை காலத்திலே மக்கள் எல்லாம் பல ஊர்களுக்கு, பல நாடுகளுக்கு, பல பிரதேசங்களுக்கு சென்று அவர்களுடைய ஓய்வு நேரங்களை கழிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இவ்வாறு கழிப்பது, வெளி இடங்களுக்கு புறப்படுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே வீண் விரயம் செய்வது, நேரங்களை தேவையற்ற முறையிலே கழிப்பது, அதே போன்று ஆகுமான விடயங்கள் என்று அவைகளிலே எல்லை மீறுவது, பாவங்களிலே ஈடுபடுவதற்கான சூழல்களை ஏற்படுத்துவது, இவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மார்க்கம் அனுமதித்த அந்த வரம்புக்கு உட்பட்ட முறையிலேதான் அவர்கள் விடுமுறைகளை கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே வெளியிடங்களுக்கு பயணம் மேற்கொள்கின்ற போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒழுங்காக ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். வெளியிடங்களிலே இருக்கின்ற போது மனிதர்களுக்கு, அதாவது தீங்கு செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை ஒருபோதும் ஏற்படுத்திவிடக் கூடாது. அதே போன்று பிறருடைய உரிமை விடயங்கள், அவர்களுடைய மானம் போன்ற விடயங்களிலே நமது பார்வைகளை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறருடைய தனித்துவமான சொந்த விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதைகளிலே தேவையற்ற முறையிலே தடுத்திருத்து மக்களுக்கு தொந்தரவு செய்வது, அவர்களை அசௌகரியமான நிலைக்கு ஆளாக்குவது போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று பொது மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள, பொது மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த பொது நலன் சார்ந்த விடயங்களை கேடு செய்வதிலே, அவைகளை பாழாக்குவதிலே கடுமையாக அவைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பொது சொத்துக்களை அழித்துவிடக் கூடாது. அதே போன்று பொதுமக்களுக்கு தேவையான நீர்களை நாம் அசுத்தமாக்கி விடக்கூடாது. மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய, நிழல் பெறக்கூடிய இடங்களிலே அங்கே சிறுநீர் கழிப்பதோ அல்லது மலஞ்சலம் கழிப்பதோ இவைகளை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய சாபத்தை ஈட்டி தரக்கூடிய 2 விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அப்போது சஹாபாக்கள் அந்த சாபத்தை ஈட்டி தரக்கூடிய அந்த 2 விடயம் எது என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் பயணிக்கின்ற பாதையிலே மலஞ்சலம் கழிப்பது, அல்லது மக்கள் நிழல் பெறக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களிலே இவ்வாறான மலஞ்சலம் கழிப்பது, இந்த 2 செயல்களும் அல்லாஹுடைய சாபத்தை ஈட்டித் தரக்கூடிய விடயம். எனவே இவைகளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருள்களை தந்திருக்கின்றான். அவைகளுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனது அருள்களை நமக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். மேலும் அல்லாஹுடைய அருளை பெற்றிருக்கின்ற நாம் அல்லாஹை புகழ வேண்டும், அவனை துதிக்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹை துதிக்கின்ற போது அல்லாஹுடைய அருள், அவனுடைய கருணை, அவனது அருள் வாயில்கள் நம் பக்கம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். பாவ கரைகள் மன்னிக்கப்படுகின்ற போது, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யப்படும் போது அல்லாஹ் தனது வானத்தின் அருள் கதவுகளை திறந்து மலைகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பான். அதனூடாக உங்களது பொருளாதாரங்கள், தோட்டம் துறவுகள், விவசாய காணிகள் எல்லாம் மிகவும் செழிப்பாக வருவதற்கு அவைகள் காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை முன்னிறுத்தி அல்லாஹுடைய அருள்வாய்கள் திறப்பதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த குளிர் காலத்திலே அவைகளை நல்ல முறையிலே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்துவதோடு, இந்த குளிர்காலத்திலும் எத்தனையோ மக்கள் சிரமப்படுகிறார்கள், கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள், வலிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எம்மால் இயலுமான உதவிகளை செய்ய வேண்டும். உணவு வகைகள், ஆடை வகைகள், குளிரிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அந்த சாதனங்களை வழங்குவதற்கு எம்மால் இயலுமான முறையில் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவைகள் எல்லாம் கால மாற்றம் என்பது நமது மறுமை வாழ்வை, நாளை மறுமையிலே எழுப்பப்படுவோம் என்பதை, அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாம் எழுப்பப்படுவோம் என்பதை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. எனவே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்தி மனிதர்களுக்கு நம்மால் இயலுமான உதவிகளை செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.